வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 25 ஃபீட்டுக்கு 60 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 2 ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஒன்று 2 பிஹெச்கேலையும் இன்னொன்று 3 பிஹெச்கேலையும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 2 பிளான்லேயும் நமக்கு கோர்ட்யார்டும் ரூம்ஸும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நீங்கள் என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 18 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம பைக் பார்க்கிங்கும் பண்ணிக்கிறதுக்கு இடமும் இருக்குது. ஸோ இந்த கார் பார்க்கிங் நம்ம தாராளமாக இந்த சைட் ஃபுல்லாக நம்ம காம்பவுண்ட் வால் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு என்ட்ரி கேட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு விக்கெட் கேட்டும் நம்ம இந்த சைடில் கொடுத்துட்டோம்னா பெடஸ்ட்ரியன் என்ட்ரிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு லான் ஏரியா மாதிரி நம்ம இந்த சைடில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த சைடோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இதில் க்ரீனரி ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம இந்த ரூமுக்குள்ளே நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே கார் பார்க்கிங்லேருந்து என்டர் ஆனோம்னா ஒரு சின்னதாக ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபாயர் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 5 ஃபீட் அளவில் இருக்குது. இது ஒரு மீடியமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதுலேருந்து நம்ம என்டர் ஆகிறதுக்கு ஒரு போதுமான அளவு தான். அதே மாதிரி இந்த ஃபாயர் ஏரியா நமக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபாயர்லேருந்து நம்ம டேரெக்டாக வீட்டுக்குள்ளே நார்த் ஃபேஸிங் நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ பில்டிங்குள்ளே என்டர் ஆனோடனே நமக்கு லிவிங் ரூம் ஒன்று தெரியுது. இந்த ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 13 ஃபீட் அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான மெஷர்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ சைட்ஸில் நமக்கு ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரூமில் நம்ம இந்த சைடில் நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு 3 பெட்ரூம் வரதால் நம்ம ஸ்பேஸை நல்லா காம்பாக்டாக யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டாய்லெட்டோட ஸ்பேஸும் நமக்கு போதுமான அளவாக இருக்கணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நம்ம இந்த மாதிரியும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாமலும் இந்த மாதிரி நம்ம என்டையராக ஓப்பன் கொடுத்துட்டு ஃப்ளோரிங் கூட நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிட்டோம்னா இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நல்லா யூனிக்காக காட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த விண்டோ ப்ரொவிஷன்லாம் இங்கே மேலே இருக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரீப்பர்ஸும் விட்டுவிட்டோன்னா ஒரு நல்ல க்ரீனரி ஃபீலும் நமக்கு இந்த ஏரியாவுக்கு கொடுக்கும். ஸோ லைட்ஸும் வந்து நம்ம இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக வால் ஃபுல்லாகவே நமக்கு லைட்டு ஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்சர்லாம் நமக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் நைட் டைம்லையும் சரி ஈவினிங் டைம்லையும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிவிங் ரூம்லேருந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டார்கேஸ் ஏரியாவும் ஒன்று தெரியுது. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா நமக்கு நார்த் வெஸ்ட்டுக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்கேஸோடைய விட்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட்டில் ஒரு 6 ஃபீட்டுன்ற அளவில் நமக்கு அந்த ஹெட்ரூம் அமையும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிவிங் ரூம்லேருந்து பார்த்தோன்னா சவுத் வெஸ்ட்டுக்கு ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 14 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதுலேருந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட், வாட்டர் க்ளாசட், வாஷ் பேசின் மூணுமே அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம ஃபர்னிச்சரும் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டுக்கான நம்ம ஒரு வாட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ரீடிங் டேபிளும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து இந்த டேரெக்டாக இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு காரிடார் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த காரிடார் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு அந்த காமன் டாய்லெட் ஒன்று அமையுது. இந்த காமன் டாய்லெட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஓடிஎஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்டுன்னு இருக்கும். ஏர் வென்டிலேஷனும் லைட் வென்டிலேஷனும் இந்த ஏரியாவுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு காரிடார் ஸ்பேஸும் ரொம்ப இருட்டாகவும் நமக்கு மாறாது. ஸோ கிச்சனுக்கும் நமக்கு நல்ல வெளிச்சமும் கிடைக்கும். ஸோ இந்த ஓடிஎஸ் வழியாக டாய்லெட்டுடைய பைப்பும் இந்த வழியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸும் உங்களுக்கு தெரியுது. இது வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுடைய ஸ்பேஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இதில் நம்ம இந்த ஓடிஎஸ் ஒட்டிய ஒரு டைனிங் டேபிள் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைட் ஃபுல்லாக நம்ம ஒரு கிச்சன் கவுண்டரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஸ்டவ் ப்ரொவிஷனும் சவுத் ஃபேஸிங்கில் நம்ம சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ கிச்சன்லேருந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடில் ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக இந்த யூட்டிலிட்டி ஏரியா கம்ப்ளீட்டாக நமக்கு ஓப்பன்லையும் இருக்கலாம். ஒரு நல்ல வாஷ் ஏரியாவாக இந்த ஏரியா நமக்கு அமையும். அதே மாதிரி இந்த காரிடார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் தெரியுது. இந்த பெட்ரூம் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமையுது. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட்டுக்கு 13 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி யூனிட்டும் நம்ம பொசிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி 2 கார்னரில் நமக்கு வந்து செட் பேக் ஸ்பேஸ் இருக்கிறதால 2 ஸ்பேஸ்லையும் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம பெட்டு கொடுத்துட்டு டிவி யூனிட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வார்ட்ரோப்பும் இந்த கார்னரில் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ விண்டோ ப்ரொவிஷன் நமக்கு இந்த பேக் சைட்லேருந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த
இந்த பிளானில் நமக்கு என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் லாங் ஃபீட் 8 18 ஃபீட் அளவில் இருக்குது. ஸோ லாங் ஃபீட் 8ன்றது ஒரு மீடியமான கார் பார்க்கிங் சைஸ் தான். ஸோ இந்த 2 வீலர் பார்க்கிங்லாம் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு 5 ஃபீட் மெஷர்மெண்ட்டில் ஒரு ஏரியா கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் நம்ம தாராளமாக 2 வீலர் பார்க்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே டேரெக்டாக உள்ள வந்தால் ஒரு ஃபாயர் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபாயர் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு லாங் ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு செமி க்ளோஸ்டு ஃபாயர் ஏரியா தான். நமக்கு இந்த சைடில் காம்பவுண்ட் வால் மட்டும் தான் ரைஸ் ஆகிருக்கும். மீதி எல்லா ஏரியாவும் நமக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபாயர் ஏரியா வந்து டேரெக்டாக நம்ம ஹாலுக்குள்ளே வரும். ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 18 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ஏரியா நமக்கு தாராளமாக இருக்கிறதால சீட்டரும் நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டுக்க முடியும். அதே மாதிரி டிவி யூனிட்டும் நம்ம இந்த சைடில் போட்டுவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஒரு பூஜா ரூமும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இதுவும் நமக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கான தான் அமையுது. ஸோ இந்த லிவிங் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்டுக்கு லாங் ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரியே நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பனையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம தாராளமாக க்ரீனரியும் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வாலும் நம்ம டெக்கரேட்டிவாகவும் நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாலும் ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஃப்ளோருக்கும் இந்த ஃப்ளோருக்கும் கண்டிப்பாக ஒரு 1 அடி to 1.5 அடி கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம சாண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டர் பாக்ஸ் வச்சிங்கன்னா கூட இந்த ஏரியா தாராளமாக நம்ம மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான பைப் ப்ரொவிஷனும் நம்ம கொடுக்கறது நல்லது. இந்த செகண்ட் டிஃப்ரென்ஸ் இமேஜும் பாருங்கள். இதே மாதிரியும் நம்ம இந்த கோட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நம்ம சாண்ட் ஃபில்லிங் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீயை வளர்த்துட்டு ஒரு அவுட்டர் எக்ஸ்போஷருக்காக மேலே நம்ம ஸ்லாப் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் தாராளமாக நமக்கு இந்த ஏரியாவுக்கு கிடைக்கும். ஸோ பெட்ரூம்ஸ்லாம் நமக்கு அதே லேஅவுட் ஃபாலோ ஆகுது. கிச்சனும் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பெட்ரூமும் அதே லேஅவுட் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.